ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்கள் நல்லா இருந்தால் தான் நானும் நல்லா இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா, கம்மங்கூழ் கரைக்கு முன்னாடியே கட்டியாக இருக்கும்ல, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். அதுக்கு சைடிஷ் என்னன்னா எறா தொக்கு, அப்புறம் நத்தை. நத்தை அப்படியே பெரட்டி வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அதான் சாப்பிட போகிறேன். இப்போ நம்மள சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணால் எனக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சில வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எறா சாப்பிட்றேன்னு. எறா எறா தொக்கு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் கூழுக்கு கடிச்சிக்கிட்டு சாப்பிட்டு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நத்தை. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை, வீடியோக்காக இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றேன்னே நத்தை. ஃப்ரெண்ட்ஸ், நத்தையும் சூப்பராக தான் இருக்குது. இன்னும் நச்சுன்னு இருக்குது. ஆட்டுக்கறி, முத்தனை ஆட்டுக்கறி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவல் டேஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எறா குட்டி குட்டி எறா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அந்த நத்தை மெல்றதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இது. கூழ் கரைச்சி குடிக்கிறதோட இது மாதிரி குழம்புல ஊற்றி சாப்பிட்டு சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது ஒரு வகையான டேஸ்டாக இருக்குது. அதுலேயும் இந்த நத்தை வேற லெவல் டேஸ்டாக இருக்குது. இந்த மிளகாத்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் மருத்துவ குணம் கொண்டுதான் ஃப்ரெண்ட்ஸ் நத்தை.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கரைக்காத கம்மங்கூழ் தான் ஃப்ரெண்ட்ஸு. எறா தொக்கு நத்த வறுவலோட சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ முழுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாப்பாடு செஞ்சு கொடுத்த எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அக்காவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸு, கேமராமேன் வந்து காலேஜுக்கு சேர்ந்துட்டாரு ஹாஸ்டலில், அங்கேயே தங்கி படிக்கிற மாதிரி. அதனால் கேமராவை நானே என் முகத்தை பார்க்குற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு வச்சு எடுக்கிறேன், முன்பக்கமாக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கேமரா. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணுங்கள். அக்ஷய் பாத்திரம் 2.0 சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.